நம்ம தினசரி நேரத்தையும் எனர்ஜியும் செலவிட்டுருக்கிற மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே. இத தவிர்க்காம நம்ம வாழ்க்கையில அப்லிஃப்ட்மெண்ட் அதாவது அடுத்த லெவலுக்கு போறதுக்கோ, நல்ல சிந்தனைகள் வர்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது. இது யாருக்கு பொருந்தாதுன்னா, மீடியாவ தொழிலா வச்சுக்கிட்டு, அதன் மூலமா காசு சம்பாதிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்ல. பிகாஸ் நீங்க உங்க ஒர்க்க ஒழுங்கா பண்றீங்க. அத தாண்டி இருக்கிற பொதுவான பீப்பிள் உங்களுக்கு வேறு இண்டஸ்ட்ரியில ஒர்க் இருக்குது, உங்கள் வேறு பொறுப்புகள் இருக்குது அப்படின்னா மீடியாவில் நேரம் அதிகம் செலவு பண்ணும்போது உங்கள் சிந்தனை உங்கள் தேவைகள் மேலே போகிறதுக்கான நேரத்தை குறைச்சிருது. அப்போது இதில் பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணிடுவோம்னு சில பேர் வந்து பேசுவாங்க. உண்மை என்னென்னா இங்கே தேர் இஸ் நோ நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ். கான்ஷியஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டே டெஃபினேஷன் தான் நீங்கள் கன்சியூம் பண்ணுற டேட்டாக்கு. ஒன்று ரிலவெண்ட், இன்னொன்று irrelevant. ரிலவெண்ட்னா என்னவாக இருக்கும்? நம்முடைய வாழ்க்கை இலக்குகளுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நம்ம சந்தோஷத்துக்கு எது காரணமாக இருக்குது, நமக்கு அடுத்த தேவைகளுக்கு எது சப்போர்ட் பண்ணுது, இதெல்லாம் ரிலவெண்ட். நம்ம சிந்தனைக்கு சம்மந்தம் இல்லாத, இலக்குகளுக்கு சம்மந்தம் இல்லாத நீங்கள் கன்சியூம் பண்ண டேட்டா எல்லாமே கார்பேஜ். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா லைஃப்பை மாற்ற முடியும். நன்றி.